சத்குருவே சிவம், சத்குருவே அனைத்தும். எல்லாரும் கடவுளுடைய குரு பூஜைக்கு தான் ஆவலாக நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். வருஷம் வர புனர்பூசம், மாசி மாதம் வர புனர்பூசம் தான் குரு பூஜை. நம்ம பகவான் சித்தி அடைஞ்ச தினம். இந்த வருஷம் என்ன பெருமைன்னா 12வது வருஷம். குறிஞ்சிப்பூ எப்போ பூக்கும்? வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்கும். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குறிஞ்சிப்பூ பூக்கும். எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஒரு வைலட் கலரில் இருக்கும் குறிஞ்சிப்பூ. அதே மாதிரி நம்ம பகவானுடைய குரு பூஜை 12வது வருஷம் ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது. எல்லாரும் அவசியம் நம்ம பகவானோட அருள் பெறணும்னா பீடத்துக்கு பகவானை ஆராதனை பண்ணி வணங்கி சந்தோஷமாக கிளம்பலாம். எல்லாரும் அவசியம் வரணும். 27, 28 பிப்ரவரி மாதம் 27, 28 வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை. பாருங்க, பகவானுடைய அழைப்பிதழ் கொடுத்தாதான் வரணும்னு கிடையாது. இது நம்மளுடைய ஆசைக்கு கடவுளுக்கு நம்ம அழைப்பிதழ் அடிக்கிறோம். எல்லாரையும் வரவேற்கிறோம். அவசியம் எல்லாரும் கலந்து கடவுளோட அருளை பெறுங்க. 27, 28 அங்கே எப்போ நான் சொல்கிற மாதிரி சாப்பிட்டு எல்லா டம்ளரையும் தூக்கி போட்டு, டம்ளரு பாட்டிலு நம்ம கொண்டு வந்த குப்பையெல்லாம் தூக்கி போட்டு போகாதீங்க. கடவுளுக்கு சுத்தமாக பிடிக்காது. நம்ம எல்லா குப்பையும் நம்ம வாரி கையில் எடுத்துகிட்டு போகணும். ஒவ்வொருத்தரோட உயிருன்னு சொல்லுவார் நம்ம பகவான் சத்குருநாதர். அதனால் வந்தால் குப்பை போடாதீங்க, அனாவசியமாக பேசக்கூடாது, அனாவசியமாக சண்டை போடக்கூடாது. சந்தோஷமாக கடவுளோட நாமத்தை சொல்லிக்கிட்டு அவரையே நினச்சிட்டு அவரோட அருளை பெற்று ஃபுல்லாக பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கணும். நம்ம ஃபுல் எனர்ஜி அங்கே வந்தீங்கன்னா அந்த யாகம், அந்த பாட்டு கச்சேரி, அந்த தேரோட்டம் எல்லாத்தையும் பார்த்து அறுசுவை விருந்து, உங்களுக்கு அறுசுவை உணவு அங்கே கண்டினியூஸாக காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எல்லாருக்கும் அன்னதானம் உண்டு. அழகாக சாப்பிட்டு நல்ல சந்தோஷமாக உங்களோட கோரிக்கையெல்லாம் அங்கே சொல்லிட்டு போங்க. கடவுள்கிட்ட எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பாரு நம்ம சத்குரு பகவான். உண்மைதாங்க. சும்மா வந்தோம், கதை பேசினோம், சண்டை போட்டோம், கத்தினோம்லாம் இருக்கக்கூடாது. நாமஸ்மரண சத்குரு சரணம்னு எவ்வளோ சொல்கிறீங்களோ அவ்வளவும் நம்மளுக்கு அருள் கிடைக்கும். உண்மையாக நம்ம கடவுள்கிட்ட சரண் அடைஞ்சிட்டோன்னா எல்லாத்தையும் நம்மளுக்கு வாரி வழங்குவார் நம்ம சத்குருநாதர். 27, 28 மறந்துடாதீங்க. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை எல்லாரும் வந்துருங்க. வியாழக்கிழமையே வந்துட்டிங்கன்னா எல்லாரும் சாமி காலையில், வெள்ளிக்கிழமை காலையில் கொடியேற்றம் பார்க்கலாம். அப்புறம் நம்ம சாயங்காலம் அழகாக தீபாராதனை பார்க்கலாம். விடிகார்த்தால யாகம் நடக்கும், யாகம் பார்க்கலாம். அப்புறம் 28ஆம் தேதி எல்லாம் பேச்சாளர்கள் பேசுவாங்க, அவங்களோட அனுபவத்தை சொல்லுவாங்க. அதெல்லாம் கேளுங்க. மாகேஸ்வர பூஜை 12 மணிக்கு கரெக்டாக 28ஆம் தேதி 12 மணிக்கு மாகேஸ்வர பூஜை. எல்லா ஊர்லேருந்தும் சாதுக்கள் நம்மளை வாழ்த்துவாங்க. அதில் நம்ம கணக்கம்பட்டி பகவான் உத்தரா இருப்பார், நம்மளுக்கு தெரியாது. அதனால் எல்லாரும் அந்த வாழ்த்தை பெற அவசியம் வாங்க. வாழ்க வளமுடன். நேர்மையாக அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே பிளஸ்ட்.